ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜேஜோ. இன்னைக்கு நம்ம நேச்சுரலான சோப் செய்ய போகிறோங்க. உருளைக்கிழங்கு உளுந்து வச்சு ஒரு சோப்பும், ஆவாரம் பூ ஆலிவேரா வச்சு ஒரு சோப்பும், குப்பைமேனி செம்பருத்தி பூ வச்சு ஒரு சோப்பும் செய்ய போகிறோங்க. நம்ம ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கும் உளுந்து வச்சு சோப் செய்ய போகிறோம். இதை ரெண்டுத்தையும் நல்லா அரைச்சி அந்த சாறு மட்டும் எடுத்து சோப் செய்ய. உருளைக்கிழங்கையும் உளுந்தையும் அரைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பெஸ்ட் குவாலிட்டியில் சோப் பேஸ் வாங்கிக்கோங்க. அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிவிடுங்க. நாங்கள் எந்த ஒரு கெமிக்கலும் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் சேர்க்காமல் செய்யறதுனால ஒரு 6 to 7 days தான் வரும் இந்த சோப்பு. ஹாய் காய்ஸ், சோப் பேஸ் நல்லா மெல்ட் பண்ணிட்டோம். ஆலிவேராவையும் ஆவாரப்பூவை நல்லா ட்ரை பண்ணி அந்த பவுடரையும் அரைச்சி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சோப் செய்ய போகிறோம். இது ரெண்டு ஆவாரையும் அதில் ஊற்றி நல்லா சோப் பேஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 10 minutes நல்லா மிக்ஸ் ஆனதும் இதில் நல்லா ஒரு இறக்கிட்டு ஒரு 2 விட்டமின் டேப்லெட்டையும் கொஞ்சோண்டு கோகனட் ஆயிலையும் விட்டு மிக்ஸ் பண்ணி சோப் மோல்டில் ஊற்ற போகிறோம். எங்கிட்ட சோப் மோல்டு இல்லை, ஒரு சின்ன ஒரு டப்பா வச்சு அந்த டப்பாவில் தான் நாங்கள் சோப் பேஸ் ஊற்ற போகிறோங்க. ஒரு 10 minutesல ரெடி ஆகிடுங்க. ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஜேஜோ. குப்பை போன்ற மேனியை சுத்தம் செய்ய குப்பை மேனி சோப். குப்பை மேனி சோப் தாங்க நாங்கள் செய்ய போகிறோம். ஸ்கின் அலர்ஜி, அரிப்பு, சிரங்கு இந்த எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணுங்க. குப்பை மேனியை ஃப்ரெஷ்ஷாக பறித்து அது கூட மஞ்சள் சேர்த்து நல்லா அரைச்சி இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சோப் பேஸ் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி அது கூட ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 10 minutes மிக்ஸ் பண்ணணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விட்டமின் டேப்லெட்டும் கொஞ்சோண்டு கோகனட் ஆயிலும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. ஒரு 10 minutes கூட பிடிக்காதுங்க. நம்ம வீட்டிலையே நேச்சுரலாக சோப் செஞ்சு எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத வீட்டிலே செஞ்சு யூஸ் பண்ணலாம். நல்லா இதாகிடுச்சு. உங்ககிட்ட மோல்டு இருந்தால் மோல்டில் ஊற்றுங்க. எங்ககிட்ட மோல்டு இல்லை, நாங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு டப்பாவை வச்சு அதில் ஊற்றிருக்கோம். இதில் நம்ம அது நல்லா ஒரு 2 நாள் காஞ்சிடுச்சுன்னா அழகாக பீஸாக. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜேஜோ. நாங்கள் நேச்சுரலாக வீட்டிலே ட்ரை பண்ண சோப்பு சூப்பராக வந்திருக்குங்க. எந்த ஒரு கெமிக்கலுமே எதுவுமே சேர்க்காத நாங்கள் உருளைக்கிழங்கு உளுந்து வச்சு இந்த சோப்பையும், ஆவாரம் பூ ஆலிவேரா வச்சு இந்த சோப்பும், செம்பருத்தி பூ குப்பைமேனி வச்சு இந்த சோப்பும் நாங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணியிருக்கோங்க. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். மோல்டு எங்ககிட்ட கொஞ்சமாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த மோல்டில் இந்த சோப்பையும் வீட்டில் ஒரு சாதாரண ஒரு டப்பா இருந்துச்சு. அந்த டப்பாவை வச்சு இந்த பெரிய பெரிய சோப்பும் செஞ்சுருக்கோங்க. இப்போ இதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நானே சோப்பும் செஞ்சுட்டு வீடியோவும் எடுத்ததுனால அந்த மோல்டில் ஊற்றுறதுலாம் என்னால் கரெக்டாக எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் நான் எல்லாமே கரெக்டாக எடுத்து போடுறேன். நாங்கள் சோப் யூஸ் பண்ணி பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. உங்களால் சோப் செய்ய முடியலன்னா இதெல்லாம் ஒரு ஃபேஸ் பேக்காக கூட அரைச்சி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். தேங்க்யூ.